Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஆகாயம் காட்சி 2, காட்சி மாற்றம். ஆனந்தின் வீடு. நரேன் ஆனந்தின் மகன் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறான். பழைய சினிமா. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும். ஆனந்த், மித்ரா, பாட்டு சத்தத்தை கம்மி பண்ணு. படிச்சுட்டு இருக்கேன்ல, அதுவும் போன நூற்றாண்டு பாட்டு. நரேன், அப்பா நீங்கள் மறுபடியும் விண்வீலில் போக போகிறீங்களாப்பா? அம்மா சொன்னாங்களே. ஆமாடா கண்ணா. என்னையும் கூட்டிகிட்டு போவீங்களா? இடம் இல்லைடா கண்ணா. மித்ரா, ஆனந்த், எனக்கு என்னவோ கொஞ்சம் பயமாக இருக்குது இந்த முறை. மித்ரா, இது ஒரு ருட்டீன் ஃப்ளைட், மாதம் மாதம் போகிற கப்பல். இந்த முறை புதுசாக எதையோ சோதிக்க போகிறதா பேசிக்கிட்டாங்க. யார் சொன்னா? கிளப்பில் பேசிக்கிட்டாங்க. அப்பா, எனக்கு செவ்வாய் கிரகத்திலிருந்து கல் வேணும்ப்பா. என் கிளாஸ்மேட் எல்லாம் வச்சுருக்காங்க. கண்ணா, இந்த முறை செவ்வாய் கிரகத்துக்கு போகலப்பா. ஆஸ்ட்ரான்னு ஒரு சின்ன இடத்துக்கு போகிறோம். அங்கே எல்லாமே கருப்பு மணல். அங்கே நம்ம காலனி இருக்குதுல்ல, அவங்களுக்கு சப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்துடுவேன். கப்பல் எவ்வளோ பெருசுப்பா? இந்த ரூம் அளவு இருக்கும். அப்படி இப்படி நடமாடலாம், சுவத்தில் ஏறலாம், தலைகீழ தொங்கலாம். கிராவிட்டி இல்லை பாரு. அப்பா, நான் எப்பப்பா ராக்கெட் பயிற்சிக்கு போக முடியும்? போதும் போதும், ஒரு வீட்டில் ஒரு விண்வெளி வலையன் போதும், பலவன் போதும். முதல்ல கம்ப்யூட்டர் முடி. 5 வயசான பிறந்தான் சேர்த்துப்பாங்க. இப்போ தானே 1 வயசாகிறது உனக்கு. மித்ரா கவலையுடன். ஆனந்த், எதையோ மறக்கிறீங்க நீங்கள். மறைக்க ஒன்றும் இல்லை மித்ரா. தினம்தான் உன்னோட பேச போகிறேன். கேந்திரத்துக்கு அவசரமாக எதுவும் வேணும்னா செய்தி அனுப்பலாம். காஞ்சனாங்கிற பொண்ணு கூட வராலாமே. ஆமாம், அழகாக இருப்பாளா? உன்னை விட அழகு இல்லை. 2 பேரும் தனியாக போகிறீங்களா? இல்லை, எம்னு ஒரு இயந்திரமும் வருது எங்களை கண்காணிக்க. இவன் சைஸில் தான் இருக்குது. என்ன பேச்சு பேசுகிறது தெரியுமா? பிரயாணம் முடித்ததும் கூட்டிகிட்டு வரேன். அதுக்கு பிஸ்கெட் கொடுத்தா சாப்பிடுமாப்பா? இல்லை, அதுக்கு பசி தாகம் கிடையாது. உன்ன மாதிரி சாப்பிட படுத்தாது, அழாது. நரேன், நான் மிஷனில் போயிருக்கிறப்போ நீ செய்கிற விஷயமெல்லாம் குறிச்சிக்கோ. உங்கள் அம்மாக்கிட்ட ஒரு பாம் டாப் கொடுத்துருக்கேன். பாம் டாப், அதிலிருந்து எனக்கு உடனே தகவல் வந்துடும். அவன் ரொம்ப சமத்து. நீங்கள் தான் விஷமம் பண்ணாமல் இருக்கணும் பயணத்தில். நீ என்ன சொல்கிற? நான் காஞ்சனாக்கிட்ட ஏதாவது தப்பாக நடந்துப்பேன்னா? அவளும் கல்யாணம் ஆனவ. அதுதான் பயமாக இருக்குது. அட, இந்த பயம் எந்த நூற்றாண்டுக்கும் போகாது. மித்ரா, எப்போ வேண்டுமானாலும் நீ என்னை திரையில் கேட்டு பேசலாம். அதெல்லாம் டெக்னாலஜி ஏமாற்ற முடியும். ஆமாம், உனக்கு அப்பா மேலே நம்பிக்கை இல்லைன்னா வேறு அப்பாவை கல்யாணம் பண்ணிடுமா? சிம்பிள். பாத்தியா, பையன் கரெக்டாக சொல்லிட்டான் பாரு. இந்த 21ஆம் நூற்றாண்டுலேயும் அது அத்தனை சிம்பிள் இல்லடாக்கண்ணா. காட்சி மாற்றம். ராக்கெட் தளத்தின் சப்தங்கள். ஒரு செக்லிஸ்ட். பல சுவிட்சுகளை தட்டும் சப்தம். ஆனந்தும் காஞ்சனாவும் சோதிக்கிறார்கள். ஆக்சிஜன் லெவல் செக், ஹைட்ரஜீன் செக், ஆலியோ செக். பின்னணியில் ஒரு நிரந்தர பெருமூச்சு போல என்ஜின் சப்தம். எம், இதெல்லாம் நான் அப்போவே செக் பண்ணியாச்சு ஆனந்த். இருந்தாலும் நான் ஒரு முறை பார்க்கணும் இல்லையா? நான் தானே தலைவன். யார் சொன்னார்? சார் சொன்னார். அதெல்லாம் கிடையாது, மூவரும் சமம்னு சொன்னார். பாண்டியன் ரேடியோ தொடர்பில். 3 பேருமேப்பா. சொன்னேன்ல, இதில் எல்லாம் காலவரையும் பண்ணாதீங்க. புறப்படுற சமயம் நெருங்குறப்போ டென்ஷன் பண்ணாமல் உங்கள் இருக்கையில் பத்திரமா உட்காருங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் எதுக்கு இருக்கேன்? காஞ்சனா, எம் சொல்கிறதும் சரிதான். பின்ன நாம் எப்போ தான் தேவைப்படுவோம்? பிரயாணம் சுகமாக போச்சுன்னா நீங்கள் எப்பவுமே தேவையில்லை. நீங்கள் அதிகப்படி நானே போதும் செலுத்த. நீங்கள் 2 பேரும் வேஸ்ட்டு. ஆனந்த், சரி சரி, மனிதனா மிஷனாங்கிறத சர்ச்சை இப்போ வேண்டாம். டாக்டர் பாண்டியன் ஆல் செட். பாண்டியன் குரல் ரேடியோ மூலம். ஆனந்த், நாங்கள் ரெடி.
கீழ்கணக்க ஆரம்பிக்கிறோம். பீப் பீப் என்ற சப்தம் 100, 99, 98, பலவித சப்தங்கள். டைரக்டரின் குரல், பெஸ்ட் ஆஃப் லக், சண்டை போடாதீங்க, போயிட்டு வரோம் சார். போயிட்டு வாம்மா, இக்னிஷன் ஆன். நாங்கள் போகிறோம் டாக்டர். போயிட்டு வரோம்னு சொல்லு. மிகப்பெரிய சப்தங்கள். ராக்கெட்டின் பிரம்மாண்டமான இக்னிஷன். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ராக்கெட் புறப்படும் பிரம்மாண்டமான சப்தம். அது மெல்ல மெல்ல அடங்கி மெலிதான வயலின் இசை பின்னணி, ஒரு கீழ்ஸ்தாய என்ஜின் சப்தம் மட்டும் மிச்சம். அவர்கள் விண்வெளியில் நிதானமாக மிதப்பதை சப்தங்களில் காட்ட வேண்டும். காஞ்சனா, இதுவரை 8 தடவை ஆச்சு. இன்னும் அந்த காட்சி, பூமியை ஒரு கருப்பு வானத்தில் நீல உருண்டையாக பார்க்குற பிரமிப்பை என்னால் சமாளிக்கவே முடியல. அது என்ன ஜிலு ஜிலுன்னு மீட்டியர் ஷவர், எரிகல் மழை, என்ன அழகு பாரு. அதில் என்ன அழகு இருக்குன்னு எனக்கு தெரியல. ரேடியோ குரல், ஆனந்த், இங்கே எல்லாம் சரியாக இருக்கு. ஆல் சிஸ்டம்ஸ் நார்மல் ப்ரொஃபஸர். இன்னும் 8 நாளில் கிராவிட்டி பெல்ட்டிலிருந்து விலகி விண்வெளியிலிருந்து ஒரு ஊஞ்சல் போல தூக்கி எறியப்படுவாய். அப்போ கொஞ்சம் வேகம் அதிகரித்து விசைவால் அசௌகரியமாக இருக்கும். அதெல்லாம் பயிற்சியில் பார்த்துருக்கோம் டாக்டர். சரி, இன்னும் 2 மணிக்கு உங்களை தொந்தரவு செய்ய மாட்டோம். ராஜர் அண்ட் அவுட். நான் கொஞ்சம் தூங்கணும், பார்த்துக்கிறையா? நீங்கள் 2 பேரும் பிரயாணம் முடிஞ்சதும் தூங்குறதா இருந்தால் கூட என்னால் பார்த்துக்க முடியும். ஏதாவது ஆச்சுன்னா எழுப்புறேன். ஆனந்த், தியானத்தனமாக பேசாத, நாங்கள் தூங்க வரல. அப்போ எங்கூட செஸ் ஆடுறேன். 8 மூளை ஒன்று தோக்கடிக்கிறேன். ஆனந்த், அப்படி சொல்லாத. இது கூட ஒரு தடவை ட்ராட்ஸ் ஆடி பார்த்தேன். எல்லா காயும் சாப்பிடுது, நல்லா விளையாடுது. ட்ராட்ஸ் வேறு, செஸ் வேறுமா? அதுவும் இது வெத்து மிஷின். இது எங்கே பார்க்கலாம்? செஸ் காய்களை பெட்டியிலிருந்து கொட்டி வைக்கும் சத்தம். நிம்ஜோ இந்தியன் டிஃபென்ஸ் ஆடுவியா நீ? தொடரும்.